ஃபர்ஸ்ட் நைட்ட நடக்க விடாம தடுத்துடலாம்னு நினைச்சா இந்த அத்தை என்ன உள்ள விடாம இழுத்துட்டு வந்துட்டாங்க. அங்க என்ன நடக்குதுன்னு வேற தெரியல. அம்மா பெரியமா யாராவது வாங்களேன், டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு, வந்து கொஞ்சம் ஓபன் பண்ணி விடுங்க. இந்த கௌதம் இன்னைக்குன்னு எங்க போனாரு? எப்பவும் வீட்டுக்கு நேரத்துக்கு வந்துருவாரு. இன்னைக்கு இவ்ளோ நேரம் ஆகியும் இன்னும் காணோம். நம்ம பிளான் எல்லாமே சொதப்பிடும் போலயே. ச்சே. வந்துட்டீங்களா? உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? ஏய் பாத்து பாத்து. சாரி. எங்க குடிச்சிருக்கீங்களா? உங்களை தான் கேக்குறேன், குடிச்சிருக்கீங்களா? சாரி வான்மதி. என்னங்க இது? என்ன ஆச்சு உங்களுக்கு? என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ஏன் இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீங்க? எனக்கு வேற வழி தெரியல வான்மதி. நான் இவ்வளவு நாள் ஏதோ மறக்கணும்னு நினைச்சேனோ அதை என்னால மறக்கவே முடியல. அத நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதான் கொஞ்சம் குடிச்சிட்டேன். என்ன மன்னிச்சிரு. என்னங்க சொல்றீங்க? எதை மறக்கணும்னு நினைச்சீங்க? எதுக்காக குடிச்சீங்க? நான் உனக்கு யார் வான்மதி? நீங்க என் ஹஸ்பண்ட். இல்ல இல்ல, நான் போதையில இருந்தாலும் எதையும் மறக்க மாட்டேன். நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நம்ம உண்மையை சொல்றதுல தப்பே இல்ல. சொல்லு, கரெக்ட் தானே? கரெக்ட். முதல்ல விஷயத்தை சொல்லுங்க. எங்க எங்க என்ன ஆச்சுங்க? ஏன் இப்படி அழறீங்க? நான் என் லைஃப்ல இனிமே யாரும் பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேனோ அவளை நான் பார்த்துட்டேன் வான்மதி. யார சொல்றீங்க? என்ன லவ் பண்றேன்னு ஏமாத்தி என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டு போனாலே அந்த பூஜா. அவளதான் பார்த்தேன். என்னை ஏமாத்துற குற்ற உணர்ச்சியே இல்லாம ரோட்ல சந்தோஷமா போயிட்டு இருந்தா. ஆனா நான் அவளை பார்த்ததுல இருந்து நானாவே இல்ல வான்மதி. உள்ளுக்குள்ள என்னமோ பண்ற மாதிரி ஒரே கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவளை அந்த அளவுக்கு லவ் பண்ணி தொலைச்சிட்டேன். அவளை எப்படி எல்லாம் லவ் பண்ண தெரியுமா? அவதான் என் உயிர், அவதான் என் உலகம். அவதான் எனக்கு எல்லாமே நடிச்சு நான் வாழ்ந்தேன். ஆனா அவ கேவலம் இந்த படத்துக்காக என்ன லவ் பண்ற மாதிரி நடிச்சிருக்கான். அந்த அவளை பத்தி தெரியாம முட்டாள்தனமா இருந்திருக்கேன். ஏன் வான்மதி, இந்த உண்மையான காதலை விட இந்த பணம் அவ்வளவு வேல்யூவா? அப்படின்னா இந்த பணத்துக்கு முன்னாடி அன்பு, காதல், பாசம் எல்லாமே தோற்றுமா? சொல்ல வான்மதி, இந்த உலகத்துல காதலை விட பணம் தான் முக்கியமா? அப்போ நீ என்ன இந்த பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணியா? சொல்லு. எங்க வீட்டுல இருந்து என்ன பிரிச்சு என் சொத்தை அடைய பிளான் பண்ணி தனியா என்ன கூட்டிட்டு போயிட்டான். நானும் அவ பேச்ச நம்பி என் மேல உயிரே வச்சிருக்கிற என் குடும்பத்தை விட்டுட்டு
என் அம்மா அப்பா சித்தி தம்பி யார பத்தி யோசிக்காம அவ பின்னாடியே போயிட்டேன் வன்மதி. ஆரம்பத்துல என் மேல இருக்கிற லவ்லதான் இப்படி என்ன தனியா கூட்டிட்டு வந்தான்னு நினைச்சேன். ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது அவ என்கிட்ட இருந்து பணத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணான்னு. எவ்வளவு பணத்தை பெருசா பாக்குற அவளுக்கு என் லவ் பத்தி எப்படி தெரியும்? இந்த குடும்பத்தை பத்தி எப்படி தெரியும்? வன்மதி, நீ சொல்லு வன்மதி. எவ்வளவு எழுத்தும் கதவை திறக்கவே முடியல. எப்படி இப்படி லாக் ஆச்சு? ஏய், நான் புலம்புறது உனக்கு அவ்வளவு நக்கலா இருக்கா? அய்யோ, அதெல்லாம் இல்லைங்க. பின்ன எதுக்கா என்ன பார்த்து சிரிச்சப்போ? இல்லங்க, நீங்க என்னை விட்டு எப்போல்லாம் விலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்க என் கூட இன்னும் க்ளோஸ் ஆகுற மாதிரி ஏதாவது நடக்குது. அத நினைச்சு பார்த்தேன், அதான். ரொம்ப எல்லாம் சந்தோஷப்படாத. அம்மா, யாராவது கொஞ்சம் வாங்கல ப்ளீஸ். அண்ணா, பெரியப்பா. இவ்ளோ கத்தியும் உங்களுக்கு கேக்கல? இல்ல வேணும்னே நம்மள உள்ள மாட்ட விட்டுட்டு வேடிக்கை பாக்குறாங்களா? சாச்சா, அத்தைங்க எதுக்குங்க அப்படிலாம் பண்ண போறாங்க? வராத கனவு வந்துச்சுன்னு சொல்லி முதல் இரவுக்கு ஏற்பாடு பண்ணவங்க நம்மள ஒண்ணு சேர்க்கணும்னு அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க.